அதிகமா சொல்றதுதான், நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கணவர் இவங்களை விட நமக்கு பெஸ்டான ஜோடி கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏற்ற துணையை தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை உண்டாகவில்லை அப்படின்னு பார்த்துட்டு தான் ஆதாமின் எலும்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கிறார். சோ நீங்க நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கணவர் எப்படி வேணா இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனைவி எப்பேற்பட்ட குணமுள்ளவங்களா இருக்கட்டும், நீங்க நம்புங்க, இவர்கள் தான் என்னுடைய ஏற்ற துணை. சொல்லியிருப்பேன், எப்பவுமே ஒரு பவர் வரணும்னா பிளஸும் மைனஸும் தான் சேரணும். ரெண்டும் பிளஸ் இருந்தா வெடிச்சிடும் தெரியுமா? ரெண்டும் பிளஸ் இருந்தா கரண்ட் வர, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா தான் பவர் வரும். அல்லேலூயா. ஃபேமிலின்ற பல்ப் எரியணும்னா ஒரு பிளஸ் இருக்கணும், அப்படியே ஆப்போசிட் பிரதர் அப்படிதான் வைப்பார். அதுதான் அவருடைய சித்தம். எனக்கு அப்படியே நேர்மா, நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனும், அப்படிலாம் ஒண்ணு கூட இல்ல பிரதர். இன்னைக்கு நீங்க நம்புங்க, உங்க கையில கர்த்தர் ஒரு கணவரையோ ஒரு மனைவியோ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா இவர்களை உருவாக்குவதற்காக உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நீங்க இதை எங்க எடுக்கணும்னா அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரிடம் கேட்டு, இந்த பிள்ளையை நான் எப்படி நடத்தணும், இந்த கணவரை நான் எப்படி நடத்தணும், இந்த மனைவியோட நான் எப்படி பேசணும், எப்படி நடத்தணும், இவர்களோட சமாதானம் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும். சில நேரத்தில் நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாரு, பிறரை உருவாக்குகிறவளாய் மாத்துறார். ஆமென் சொல்லுங்களேன்.